கர்நாடக தலைநகர் பெங்களூர்ல தண்ணீர் பஞ்சம் உச்சத்துல இருக்கு. பல இடத்துல குளிக்க தண்ணி இல்லை, சில இடங்கள்ல குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு அப்பகுதி மக்கள் புலம்புறாங்க. இன்னும் கோடை காலம் கூட ஆரம்பிக்காதப்பவே இவ்வளோ தண்ணீர் பஞ்சம் இருக்குன்னா இன்னும் போக போக நிலைமை என்ன ஆக போகுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த பிரச்சனை பெங்களூர் தானே இருக்கு, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. சென்னையிலையும் இந்த பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தண்ணீர் பஞ்சம் வந்த அப்புறம் அரசாங்கத்தை குறை சொல்றதுல எந்த பயனும் இல்லை. சரி, அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரை தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணுவோம். தேவையில்லாம செலவு பண்றவங்க கிட்டையும் எடுத்து சொல்லுவோம். அதிக அளவுல தண்ணீர் பஞ்சத்தை சென்னை கடந்த 2-3 வருஷமா பார்க்கலனாலும் அதுக்கு முன்னாடி சென்னையில தண்ணீர் பஞ்சம் எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்பவே குடிக்க தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்குறோம். இனி எவ்வளவு காசு கொடுத்தாலும் தண்ணியே கிடைக்காது அப்படிங்கிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி மக்களே உஷாராக இருக்க வேண்டியது அவசியம்.